நான் சொன்ன மாதிரி ஏஷியா கப் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் போட்டாங்க, ஸ்ரீலங்கா ஆப்கானிஸ்தான் போட்டாங்க, அப்புறம் ஓமன் ஒரு நல்ல கிரிக்கெட் ஆடினாங்க. இப்போது வங்கப்புலிகள் இலங்கை சிங்கங்களை வேட்டையாடி இருக்கு. போடு நாகினி ஆட்டம், நாகினி ஆட்டம் போடு அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை தாராளமாக ட்ரெண்ட் பண்ணலாம். அப்படி ஒரு விக்ட்ரி எனக்கு சூப்பர் 4ல் பங்களாதேஷ் வெற்றி பெற்று வீரரை ஒட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்கிறது ஒரு பக்கம். பட் இந்த மேட்சை எப்படி ஸ்ரீலங்கா தோத்தாங்க? கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் இருக்கிறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். நீங்களும் பெரிய எக்ஸ்பர்ட் தான், ஓகேங்களா? நீங்கள் எல்லாருமே பெரிய அனலிஸ்ட்டு தான், ரிவ்யூவர்ஸ் தான். நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கிருக்கானந்தா இதனால தான் கிருக்கானந்தா ஸ்ரீலங்கா தோத்தாங்க, இந்த ஒரு விஷயம் நடந்திருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை முழு வீடியோவும் பார்த்துட்டு கிருக்கானந்தா கரெக்டாக சொன்னீங்க, சூப்பராக சொன்னீங்க அப்படின்னு இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வீடியோ பார்க்க வந்துருக்கிறீங்க அப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலை. அப்புறம் இந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்குதாம்ல, அதையும் கொஞ்சம் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா? ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் சூப்பர் 4ல் மேட்ச் நம்பர் 1 துபாயில் நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்கா vs பங்களாதேஷ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. பார்த்துருக்கிற எல்லாருக்கும் குட் மார்னிங், காலை வணக்கம், நாட் குட் நைட். எப்போ பார்த்தாலும் குட் மார்னிங் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு நல்லதொரு போட்டியை இன்றைக்கி பங்களாதேஷ் காமிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் எங்கே ஜெயிக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லுங்கள், எங்கே ஜெயித்தாங்க, அவங்க ஜெயிச்சதுக்கான முக்கியமான காரணம் எதுவும் சொல்லுங்கள். பவுலிங்கா, பேட்டிங்கா, டாஸுங்க. டாஸ் ரொம்ப முக்கியம். துபாயில் ஒரு மேட்ச் ஆடுறீங்கன்னா டாஸ் ரொம்ப முக்கியம். டாஸ் அமைஞ்சிச்சு. மெஹரி ஹசன் உள்ளே கொண்டு வந்தாங்க, அதுவும் நீங்கள் கிளிக் ஆச்சு. ஸோ அவங்க எடுத்து வச்ச ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் நீங்கள் சரியாகவே அவங்களுக்கு அமைஞ்சிச்சு. ஸோ பங்களாதேஷோட விக்டரியை பற்றியே சிலாகிச்சு நிறைய பேசலாம். பட் ஸ்ரீலங்கா எதனால் தோத்தாங்கிறத பற்றி பேசும்போதே நம்ம அப்படியே பங்களாதேஷ் எதனால் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு 11ஸை ஸ்ரீலங்கா எடுத்திருந்தாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் போன மேட்ச்சில் வந்து துனித்வலாலுக்கே அடி வாங்கினார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை, சரி அடி வாங்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆனாலும் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக ஸ்ரீலங்கா விளாண்ட அதே மாதிரியான ஒரு அபுதாபி பிச்சு தான் இங்கே துபாயில் ஸ்ரீலங்காவுக்கு கிடச்சிது. துனித்வலாலுக்கு இந்த கண்டிஷன்ஸில் ஒத்து வர மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் துனித்வலாலுக்கு இன்றைக்கி போட்டது சரியும் இல்லை. மேலே போட்டது தூக்கி அடித்தாங்க. குத்தி போட்ட பால் கூட அவ்வளோ பெருசாக அவர் அடிக்கவும் இல்லை, அது இழுத்து போட்ட பால் பெருசாக யாரையும் அடிக்கலை. ஆனால் மேலே போட்டால் ரொம்ப ஷார்ட்டாக போட்டு தான் அடித்தாங்க. துனித்வலாலகை வந்து இன்றைக்கி சரியாக போடவும் இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் துனித்வலாலகை இந்த மேட்ச்சில் நான் ஆட வச்சிருக்க மாட்டேன். தீக்ஷனா அப்படின்னு கேட்கும்பொழுது தீக்ஷனா எனக்கு தெரியாதுங்க, பட் ஒரு சீனியர் உள்ள ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்பின்னரோடவே நான் போயிருந்திருப்பேன்னு சொல்லுவேன். 11ஸில் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்ரீலங்கா பேட்டிங்கில் எங்கே கோட்டை விட்டாங்க. இதில் அசலங்கா, தாஷன் சனகா மேலே தவிர்த்துட்டு மற்றவங்க எல்லாரும், இப்போ குசல் மெண்டிஸும் 10 நிமிஷங்காவும் என்ன குறைக்கு இருக்கானதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இவங்க 2 பேருக்கு நல்லா ஸ்டார்ட் கிடைச்சதில்ல. அந்த ஸ்டார்ட்டை அவங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, எப்படி அவுட் ஆனாங்க, அவங்க தெரியுது பொறி வைக்கிறாங்க, அந்த பொறியில் கிளியராக அடிக்கிறது இல்லையா? நல்லா ஸ்டார்ட் கிடச்சதை அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் பாலை வேஸ்ட் பண்ணலாங்கிறதுல வந்து ஓகே, அவங்க மேலே நம்ம பெருசாக கேஸ் எழுத முடியாது. பட் ஆனால் அவங்களும் ஒரு காரணம்னா, அப்படியே நான் அந்த பக்கம் கமல் மிஸ்ரா அண்ட் குசல் பெரேரா கிட்ட வரேன். 2 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டில்டாகி ஆக்சலரேட்டரும் அழுத்தவும் இல்லை, எடுத்தோன்னே ஆக்சலரேட்டரும் அழுத்தவும் இல்லை. அவங்க என்ன வகையான கேம் ஆடிட்டு இருந்தாங்கன்னு புரியவும் இல்லை, தெரியவும் இல்லை. சீரியஸ்லி சொல்கிறேன் நான். ஓகே, ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக சுரேஷ் ரெய்னா வந்து அப்படியே செட்டில் ஆகி அப்புறம் ஆக்சலரேட்டர் அழுத்தி எடுத்துகிட்டு போவார்ல, ஸோ அதெல்லாம் ஒரு மிஸ்டர் ஐபிஎல்னு சொல்கிறாங்க. அந்த வகையான கேமும் இல்லை. விராட் கோலி, கேன் வில்லியம்சன், அவர் இவங்க எல்லாமே வந்து அந்த நம்பர் 3 நம்பர் 4ல் ஆடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படியே கொஞ்சமாக எடுத்துருப்பாங்களா, அந்த மாதிரியான கேம் இல்லை. குசல் பெரேரா ஒரு காலத்தில் பவர் பிளேயில் அவரோட பவர் ஹிட்டிங்கை பார்த்துட்டு இவர் தாங்க அடுத்த சனத் ஜெயசூர்யா அப்படின்னு எதிர்பார்த்தோம். காயமானதுனால எனக்கு தெரில, ஆனால் அந்த பவர் ஹிட்டிங் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது கமல் மிஸ்ரா ஆனதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் ரத்தம் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கு. அப்போ 11 பாலுக்கு 5 ரன்னு சொல்கிறதுக்கே இல்லை. இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் அப்படியே 2 பால் எடுத்துகிட்டு போனாலோ அப்படியே டபுள் ஆகியிருந்துருக்கணும், அதை பண்ணலை. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த 10வது ஓவரா இல்லை 8வது 9வது ஓவருக்கு 70 சச்சம் சம்திங் இருந்துச்சு. 12வது ஓவர் முடியும் போது 80 சச்சம் தான் இருக்குது. ஒரு 10 ரன் தான் சேர்ந்து 2 பேரும் அடித்த மாதிரி தான் இருந்துச்சு, பெருசாக மூவே ஆகலை. அப்புறம் டஸ்கின் அகமதோட 4 பாலை தாசன் சனகா வந்து சுற்றிட்டு இருந்தார். அந்த பால் பாட்டுக்கு ஷார்ட்டாக குத்தி உள்ளே போட்டுகிட்டே இருந்தார். இன்னும் நிதானமாக பால் அடிச்சிருந்தா எங்கே வேணாலும் அடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் தாசன் சனகா வேஸ்ட் பண்ணார். ஸோ தாஷன் வேஸ்ட் பண்ண அந்த 4 பால்
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கமில் மிஸ்ரா அண்ட் குசல் பெரேரா பேஸ் பண்ண அந்த பால்ஸ் அண்ட் பவர் பிளேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாகவும் போட்டாங்க. கிட்டத்தட்ட 41 பால்ஸ் டாட் பால் வச்சுருக்காங்க. அடிச்சிருக்கிறாங்க, அதாவது 168 அடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 41 டாட் பால்ஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு பால் சிங்கிள் இருந்தால் 180 190 அசால்ட்டாக வர வேண்டிய மேட்ச். நான் சொல்கிறது டாட்ஸ் தான். இது தவிர்த்து சிங்கிள்ஸ்லாம் எடுத்தெல்லாம் கணக்கு எடுத்து வச்சுருந்தோன்னு வச்சுக்கேன், வேறு ஒரு இடத்துக்கு வரும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸஸ் கம்மியாக தான் அடிச்சிருந்தாங்க. சரி, அந்த 168க்கு பவுல் போட்டாங்கன்னா கிடையவே கிடையாது. துஷாராவுக்கு யாருக்கே இன்னைக்கு வரல. ஆமாம், ஒரு மாதிரி பேஸ் ஆஃப் பண்ணி விக்கெட் எடுத்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரால் அந்த யார்க்கரை போடவும் இல்லை. அது லோ ஃபில்டாஸாக போச்சு, மேலே போச்சு. அதனால் துஷாரா ஆரம்பத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஃப் ஏறி அடித்தார். அவர்கிட்ட பயமே இல்லை. துஷாரா வந்து தெரியும், துஷாரா யார்க்கர் நிறைய போடுவார், நியூ பாலில் சிங்கிள் ஆக்ஷன் அப்படின்னு பயப்படாமல் மேலே தானே போடுவேன், நான் அடிக்கிறேன், நீ மேலே மட்டும் தானே போடுவேன், நான் அவனை அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் அடித்தார். நல்லா அடித்தார். உடனே ஸ்பின்னரை மாற்றும் போது ஸ்பின்னரையும் அடித்தார். குசல் மெண்டீஸ் பண்ணதை அப்படியே இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைஃப் பண்ணார். கூட லிட்டன் தாஸும் கொஞ்சம் நேரம் அடிச்சுக்கிட்டு இருந்தார். ஹசரங்கா விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிறது விழுந்து. ஆனால் அந்த பிரேக்குக்கு அப்புறம் ஹெரிடோய் வரும்போது எங்கே ஸ்ரீலங்கா திரும்ப தப்பு பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லட்டுங்களா. ஹசரங்கா பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துட்டாரு. இந்த 15வது ஓவர்னு ஒன்று இருக்குது. 15வது ஓவரில் பாலுக்கு ரன்னுக்கு ஒரு 10-15 ரன் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அந்த இடத்துல எதுக்கு கமிண்டு மிண்டிஸ் ஓகே போடுறவர் நிறையா போட்டிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐபிஎல் கேண்டிடேட் எல்லாம் புரியுது. ஷனகா இருக்கார், ஷனகா கொடுத்துருக்கணும், கொடுக்கல, சரி ஓகே. ஆனால் கமிண்டு மிண்டிஸ் ஒழுங்காக போட்டாரா, போடலை. அந்த ஓவரில் 16 ரன் ஷார்ட்டாக குத்தி போட்டார். லெக் சைடில் ஒரு அடி, ஆஃப் சைடில் ஒரு அடி, அசால்ட்டாக கட் பண்ணி போட்டாங்க. இல்லை எனக்கு புரியல, இப்போது கல்லி பாயிண்ட்லாம் வச்சு போட்டால் வச்சு நீங்கள் அவுட் சைட் ஆஃப் வெளியில் போடலாம். அவங்க வந்து அடிக்க மாட்டாங்க, இல்லை அவங்க கையில் போகும், கேப் இருக்குது, ஒன்றும் தட்டி விட்டால் அது பாட்டுக்கு போகும். இன்றைக்கி துஷ்மன் சமீரோட பாலையும் அப்படி தான் அடித்தாங்க. கமிண்டு மிண்டிஸோட அந்த 15வது ஓவர் வந்து 16 ரன் கொடுத்துட்டு போகிறாரு. அப்படியே அவங்க வின்னிங் பர்சன்டேஜ் மொத்தமாக மாற்றி விட்டுடுச்சு. அந்த இடத்துல சரித்த அங்கே எதுக்கு கமிண்டு மிண்டிஸ் ஐடியான்னு எனக்கு புரியல. ஆனால் சனத் ஜெயசூர்யா கோவப்பட்டார், அதையும் பார்க்கவும் முடிஞ்சது. அவரோட கோவம் நியாயமானது. நான் சொல்லுவேன், டாஸு இழந்தாங்க ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் பவர் பிளேயில் சில டாட்ஸுங்கிறத தாண்டி கமில் மிஸ்ரா அண்ட் குசல் பெரேராவோட அந்த பார்ட்னர்ஷிப் கவுத்துடுச்சு மொத்தமாக. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா 4 டாட் பால்ஸ் ஒன்று தஸ்கின் அகமதோட ஓவரில் வச்சாங்க. அந்த டாட் பால்ஸும் வந்து பின்னடைவை ஏற்படுத்திடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரா தான் நல்லா போட்டுட்டு இருந்தார். துஷாராவுக்கு நீங்கள் கை வரல. துஷாராவுக்கோட அக்யூரசி இன்றைக்கி போயிடுச்சு. துஷாராவும் அடி வாங்கினார். அதுக்கப்புறம் துனித் வில்லாலேயே வந்து செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஹசரங்காவையும் ஒரு கட்டத்தில் கடைசியாக அடிக்க செஞ்சாங்க. விக்கெட் என்ன தான் அவர் வந்து எடுத்தாலும் ஒரு பக்கம் துஷ்மன் சமீர் ஆகட்டும் ஒரு மாதிரி ஸ்டேடியாக போகிற மாதிரி இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவோட ஆஃப் டே. பேட்டிங்கில் மட்டும் நான் விட்டுருவேன் தாஷன் ஷனகா, இந்த பக்கம் சரித்த ஸ்ரீலங்காவை. பட் பவுலிங் எனக்கு அவ்வளோ சிறப்பாக நீ இல்லவே இல்லை. 168க்கு நீங்கள் பால் போடவே இல்லை. அதுவும் லைன் லெங்த் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. பவுலிங் ரொம்ப பார்க்குறதுக்கு ஐயோ எதுக்காக அதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் நீங்கள் இருப்பீங்கிறது எனக்கு புரியுது. நான் அப்படி ஒரு பவுலிங் தான் நீங்கள் வெளிப்படுத்துகிறாங்க. உண்மையுமே சொல்கிறாங்க, நீங்கள் போட்டிருந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா ஓமான் இல்லை நேபாள் வந்தாலும் ஜெயிச்சிருவாங்க. அப்படி நீங்கள் போட்டாங்க ஸ்ரீலங்காவோட பவுலிங். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு காம்படிட்டிவான கிரிக்கெட் நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும். பட் பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் வருங்க. மஹேரியன் உள்ளே கொண்டு வந்தாங்களா, பவுலிங்கில் உள்ளே கொண்டு வந்தாங்களா, விக்கெட் எடுத்து கொடுத்து அவர் தான் குசல் மெண்டீஸை வந்து நிற்க வச்சு கரெக்டாக விக்கெட் எடுத்தார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸு வந்து விக்கெட் எடுக்கிறாரு. ஃபிஸு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபிஸு வந்து இப்போ ரீசெண்டாகவே அது டெத் ஓவர்ஸ்லேயும் இந்த மிடில் ஓவர்ஸ்லாம் வரும்போது அவர் ஒரு மாதிரி கலக்கிறாரு. இது ஏன் ஏரியா ஏன் ஜோன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லோயர்ஸாக நெயில் பண்ணுறாரு, மிக்ஸ்டப் பண்ணுறாரு. நல்லா இருக்குது முஸ்தபிசுர் ரஹ்மான். இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணம் பங்களாதேஷ் அவங்களோட பவுலிங் ப்ளஸ் அவங்களோட பவுலர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறது ஒவ்வொரு தடவையும். அது எனக்கு மெஹரியசன்ட்ட அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நசூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அடி வாங்கினார். பட் நசூம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில டைட்டியான ஓவர்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஷோரிஃப்லஸ்லாம் இன்னைக்கு அடி. தாஷனகா வந்து ஒரு ஓவர் செம்மையாக விட்டு அடிச்சுட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 3 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையான ஓவர்ஸ் அங்கங்கே க்ரியேட் பண்ணாங்க. பட் பேட்டிங்கில் சைஃப் நான் பற்றி என்ன சொல்கிறது, சைஃப் நீக்கு அடி ஹெரிடோ அடிச்சு அடி போகிற போக்கில் ஒரு பயத்தை காமிச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் சைஃபை நீங்கள் இன்னும் முடிக்க வேண்டிய ஒரு மேட்ச். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி சைஃப் அவுட் ஆனார். பட் ஆனால் ஹெரிடோ வந்து நின்று கொஞ்சம் பால் தான் சுற்றி புத்தி இன்றைக்கி கிரவுண்டை சுற்றி காமிச்சிட்டார். சைஃபும் சரி ஹெரிடோயும் சரி காமிச்சிட்டாங்க. இது கவர்ஸ், இது எக்ஸ்ட்ரா கவர்ஸ், இது மிடு விக்கெட், இது லாங் ஆஃப், இது லாங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அடித்தாங்க. ஸ்ரீலங்கன் கேம்பில் பதிலே கிடையாது. நீங்கள் வெளில போட்டாலும் அடிக்கிறாங்க, நேராக வந்தாலும் அடிக்கிறாங்க, மேலே போட்டாலும் அடிக்கிறாங்க, ஷார்ட்டாக போட்டாலும் அடிக்கிறாங்க. நல்லா ப்ளீட் பண்ணிட்டாங்க. விக்கெட் வந்து நல்லா செட்டில்ட் ஆயிடுச்சு. டேர்னு கிடையாது, பெருசாக பவுன்ஸ் கிடையாது, ஷார்ட்டர் சைடு அதுக்கப்புறம் பெரிய சைடு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி ஆப்போனன்ட் டீமோட பேட்டரை நிறுத்தணும். பட் முடியாதே, ஹெரிடோயும் சைஃபும் முடியாதே. எதாவது சொல்லுங்க,
அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நான் ட்வீட் போட்டிருப்பேன் ட்விட்டரில், ஆஹா பங்களாதேஷை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அவங்க துஷாராவை அடித்த விதங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட ஸ்பின்னர்ஸ் அவங்க அணுகின விதங்கிறது எனக்கு பிடிச்சிருச்சு. அங்கேயே ஜெயிப்பாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனாங்க ஷனகாவோட கேம் வந்து வீணாகிடுச்சுங்க. 6 அடித்தார், வளைச்சி அடித்தார், நேராக அடித்தார், மிடு விக்கெட்டில் அடித்தார், 16 ரன்னு ஒரே ஓவரில் அடித்தார். கடைசியாக அவரோட 6 ஒன்று புல் நல்லா இருந்தது. பெரிய பெரிய புல் குசல் மெண்டிஸ்கிட்டே இவருடைய பெரிய பெரிய புல் ஷாட்ஸ் இருந்துச்சு. மிடு விக்கெட் பக்கம் அடித்தாங்க. ஸோ கலக்கிட்டாங்க, பெருசாக கலக்கிட்டாங்க. பட் அந்த கலக்கல் அப்படிங்கிறது வந்து, அதுவும் அஸ்லங்காவோட கலக்கல், இந்த ஷனகாவோட கலக்கல்லாம் வந்து இங்கே ஜெயிக்க வைக்கிறதுக்கு உதவலைங்கிறத நினைக்கும் போது வருத்தமாக இருந்துச்சு. பட் பங்களாதேஷ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த 2025 ஏஷியா கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ப்ரிவியூவில் வந்து பங்களாதேஷோட டீமை பற்றி நான் சொல்லியிருந்திருப்பேன். நல்ல டீமுங்க அவங்க. யமான் இருக்கார், தன்சீர் இருக்கார், அதுக்கப்புறம் ஹெரிடோயி, லிட்டன் தாஸ், ஜக்கர் அலி, அப்புறம் கீழே மெஹரி ஹசனு, தன்சீமு, அப்புறம் ஷோரிஃபுல் இஸ்லாமு, தஸ்கின் அகமது, முஸ்தபிசர் ரஹ்மான், ரிஷாத் ஹுசேன் சொல்லிட்டு நல்ல ஒரு டீம் இருக்காங்க, நல்ல டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஒன்றா சேர்ந்து ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ரீலங்காவை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு சோஃபார் இன்றைக்கி பங்களாதேஷோட கிரிக்கெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஸ்ரீலங்காவோட இந்த தோல்விங்கிறது அவங்களுக்கு டிசர்வ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீலங்கா ரசிகர்களே? நான் சொல்கிறது கரெக்டு தானே? தப்பாக்கப்பா நான் சொல்லல. இதுதான் நான் பார்த்த வரைக்கும் ஸ்ரீலங்காவோட தோல்விக்கு காரணம், பங்களாதேஷோட வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறது. சரிங்க, வீடியோ நிறைவடைகிறது. அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு பாகிஸ்தான் கூட மேட்ச் வருது. ஆனால் சூப்பர் 4 ரொம்ப டேஞ்சரான ஒரு சூப்பர் 4 தான். பட் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா போதும் பங்களாதேஷ், அவங்க மேக்ஸிமம் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. என்ன நடக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில். இப்போ சொல்கிறவங்க எல்லாருக்கும் குட் நைட். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?